வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு தி அருண் ஸ்டுடியோ. நம்ம போன வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எப்படி தெரியுங்களா? மதுரவாயில் ஆலப்பாக்கம் ரோட்டில் வந்துட்டு காலை நேரத்தில் ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகுது. அதனால ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களை ட்ராப் பண்ணுற பேரண்ட்ஸும் அது மட்டும் இல்லாமல் அங்கே வசிக்கிற பொதுமக்களும் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாராங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோ அது ஒரு கண்டினியூவேஷன் தான். நம்ம வீடியோட நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம சேனலோட நோக்கம் என்னன்னா, ஒரு வீடியோ மட்டும் போட்டுட்டு அப்படியே போகிறது இல்லை. இந்த வீடியோ போட்டதுக்கு என்ன காரணம், சொல்யூஷன் கிடச்சிச்சா இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுறதும் நம்ம சேனலின் கடமையும் போடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பேக்ரவுண்டில் வந்து சில வீடியோஸ் நைட் இருக்கும். அந்த வீடியோஸ் தான் போன வாட்டியே நம்ம போட்ட அந்த டிராஃபிக் வீடியோஸ். அந்த வீடியோஸை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோஸும் அப்லோட் பண்ண போகிறேன். அதுதான் ஆஃப்டர் வீடியோஸ். ஸோ முன்னாடி டிராஃபிக் எப்படி இருந்துச்சு, இப்போது அந்த இடத்துல டிராஃபிக் எப்படி இருக்குது, அதை பற்றி தான் ஒரு முழுமையான கோட் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். புரியுதுங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிஃபோர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆஃப்டர் வீடியோவில் டிராஃபிக் இல்லை. அது என்ன காரணம் தெரியுங்களா? பிஃபோர் வீடியோவில் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அங்கே யாருமே இல்லை. ஆஃப்டர் வீடியோவில் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அங்கே ஆட்கள் இருக்காங்க. அந்த டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் பண்ணது அந்த ஏரியாவில் இருக்க ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுற செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் தான். எந்த ஸ்கூல்னு நமக்கு தெரியாது, ஆனால் அங்கே டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்போது ஆட்கள் இருக்காங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த டிராஃபிக்கான ஏரியா ஒரு முக்கோணம், அதை சொல்லுவாங்க 3-வே ஜங்ஷன். இந்த 3 வேலையும் வெஹிக்கிள்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக அங்கே ஒரு டிராஃபிக் பர்சனல் தேவைப்படுது. டிராஃபிக் பர்சனல் போட்டதுனால அங்கே இப்போது டிராஃபிக் ரொம்பவே கம்மியாக இருக்குது. மக்களே, அடுத்து பேச போகிற டாபிக் தான் ஒரு முக்கியமான டாபிக். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 3-வே ஜங்ஷன். அதில் 2 வேஸ் வந்து கொஞ்சம் டிராஃபிக் கண்ட்ரோல் ஆனது நம்மளால் பார்க்கவும் முடியுது. ஆனால் இவ பார்க்க போகிறது வந்து இந்த 3வது ரூட். முக்கியமான இந்த வேலை தான் நிறைய கனரக வாகனங்கள், ஸ்கூல் பேரண்ட்ஸ் வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க. அங்கே டிராஃபிக் கிளியர் ஆகிடுச்சா, அந்த வீடியோஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உண்மையாக சொல்லணும்னா இந்த வேலை இந்த இடத்துல இன்னும் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆகவே இல்லை. அதே மாதிரி தான் இருக்குது. நம்பர் 1லையும் நம்பர் 2லையும் அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இன்னும் குறையவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? பார்க்டு வெஹிக்கிள்ஸ். உங்களால் நல்லா பார்க்க முடியும். நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 வீடியோஸில் நிறையா ஹெவி வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணியிருக்காங்க. லாரிஸ், ட்ரக்ஸ், வேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் தான் உங்களால் பார்க்க முடியுது. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் நிறைய வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணியிருக்காங்க. அதனால் வீடியோ கவரேஜ் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் ஹெவி டிராஃபிக். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு கவர் பண்ணிட்டோம். ஏன் இந்த டிராஃபிக் ஆச்சு? பிகாஸ் ஆஃப் இந்த வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ண ரீசன்னால மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு ஃப்ரீயாக டிராஃபிக் மூவ்மெண்ட் ஆக மாட்டேங்கின்றது. இன்னொன்று முக்கியமான விஷயம், சில வெஹிக்கிள்ஸ், அதாவது நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் சொன்னல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையா வெஹிக்கிள்ஸ் டேமேஜ் கண்டிஷன்ஸில் இருக்குது. கார், பைக் எல்லாமே அந்த சைடில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஏன் இன்னும் கிளியர் பண்ணலை? இதுதாங்க இன்னைக்கு ஒரு கண்டென்ட். ஸோ அடுத்த வாட்டி நம்ம இதே டாபிக் தான் பேச போகிறோம். ஆனால் அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் யாருடையது, இந்த கம்பெனியோடையது, ஏன் அந்த வெஹிக்கிள்ஸ் அங்கே பார்க் பண்ணியிருக்காங்க, அந்த வெஹிக்கிள்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் பண்ண போகிறோங்க. அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, மறக்காமல் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. மக்களே, நான் உங்களுக்கு கிட்ட அன்பான வேண்டுகோள், நம்ம வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரே விஷயம் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். நம்ம அருண் ஸ்டுடியோவில் நம்ம ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோனை வச்சு தான் வீடியோ எடிட் பண்ணுறோம். நம்மக்கிட்ட எந்த ஒரு அக்சசரிஸுமே இல்லை. ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 4 to 5 hours ஆகுதுங்க. அதனால் உங்களோட சப்போர்ட் கன்ஃபார்மாக எங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்ஸும் எங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளை சந்திப்போம். பாய்.